ஹலோ, வணக்கம் பொதிகை. வணக்கம் சார். வணக்கம் மேடம். நாங்க விக்கிரவாண்டில இருந்து உதுமான் பேசுறோம். கேளுங்க சார் உங்க கேள்வியை. சார்ட்ட பேசணும் கொஞ்சம். பேசுங்க சார், கேட்டுட்டு தான் இருக்காங்க. நாங்க சின்னதா ஒரு ரைஸ் மில் போட்டோம். ரைஸ் மில் போட்டோம். அதுல வந்து ரைஸ் அரைக்கிறது இல்ல, தவிடு அரைக்கிறது. இப்ப அதுல செய்ய முடியல எங்களுக்கு. இது முதலீடு இல்லாததுனால அதுலயே எதுனா வேற எதுனா ஒரு தொழில் செய்யணும். அதுக்காக எதுனா ஒரு ஐடியா கொடுங்க. இல்ல உங்களுக்கு இப்போ ரைஸ் மில் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஆமா சார். ரைஸ் மில் இப்போ நீங்க அதுல இருந்து மாறுதலா வேற ஒரு தொழில் செய்யணுமா இல்ல அதுலயே முன்னேற்றம் செய்யணும்? எங்களுக்கு செய்யறதுக்கு முதலீடு இல்லாததுனால செய்ய முடியல. நாங்க தவிடு அரைச்சோம். அதுல வந்து அவங்க நஷ்டம் ஏற்பட்ட மாதிரி தொடர்ந்து செய்ய முடியல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன வேற தொழில் போவதற்கு என்ன வழி அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல அதுலயே நஷ்டம் ஏற்பட்டு இருந்ததால அதாவது சிக்கனூட்டா இருக்கா இல்ல இது நஷ்டம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உங்களுக்கு வரல, எனக்கு கேட்கல சார். நீங்க கொஞ்சம் சத்தமா பேசுங்க சார். நல்லா சத்தமா தான் பேசுறேன். கேளுங்க சார் உங்க கேள்வியை கொஞ்சம் தெளிவா. தொழில வந்து ஒரு ரைஸ் மில் போட்டேன். அதுல தவிடு அரைச்சிருந்தேன் நானு. சரி. அந்த கறிக்காய் போட்டு மாட்டுக்கு தீவனம் மாதிரி தவிடு அரைச்சிருந்தேன். சரி. அது இப்ப செய்ய முடியல, என்னால முதலீடு இல்லாததுனால. சரி. அதுல வேற எதனா தொழில் செய்யற மாதிரி ஒரு யோசனை சொல்லுங்க. இல்ல நீங்க எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க? எங்க இருந்து பேசுறீங்க? மாவட்டம் விழுப்புரத்துல இருந்து பேசுறேன். விழுப்புரம் மாவட்டம். விழுப்புரம் மாவட்டத்துல விக்கிரவாண்டி. ஓகே. விழுப்புரம் மாவட்டம் தான் அதாவது நம்ம தமிழகத்திலேயே அதிக இந்த இதுல வட்டாரங்களை கொண்ட ஒரு மாவட்டம். 22 வட்டாரங்கள் அங்கே இருக்கிறது. அதுல வந்து மாவட்ட தொழில் மையம் என்றது விழுப்புரத்தில் அமைந்திருக்கிறது. அந்த மாவட்டத்தின் தொழில் மைய பொது மேலாளராக திரு மகாலிங்கம் என்பவர் இருக்கிறார். அவரை போய் நீங்க பாருங்க. அவரு உங்களுக்கு அந்த மாற்று கருத்து, அதாவது அந்த தவிடு இது பண்றது எப்படி மாடர்னைஸ் பண்றது, இல்லையே ஒரு மாற்று கருத்து, இதை தவிர வேற ஏதாவது நீங்க சால்வெண்ட் ஆயில் போலாமா, இல்ல ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் போலாமா, எடிபிள் ஆயில் போலாமா, அது மாதிரி ஒரு ஆலோசனை வழங்கக்கூடிய அவர்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அவர்களையும் திட்ட அறிக்கைகளும் இருக்கிறது. நீங்க மாவட்ட தொழில் மையத்தை அணுகுங்க. போயிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி மாவட்ட தொழில் மையத்துக்கு? போயிருக்கீங்களா? போயிருக்கீங்க. அது அவரை போய் பாருங்க. திரு மகாலிங்கம் அவரை பாருங்க. திரு மகாலிங்கம் பொது மேலாளர், மாவட்ட தொழில் மையம் விழுப்புரம். நன்றி சார். இன்னொரு நேயர் காத்துட்டு இருக்காங்க. ஹலோ, வணக்கம் பொதிகை. வணக்கம். ஹலோ வணக்கம்மா. நான் இங்க ராஜபுரம் வட்டம் பூசாரிப்பாளையம் மேரிக்காடு பூவை. சார் உங்களுடைய டிவி வால்யூமை கொஞ்சம் குறைச்சிக்கோங்களேன் சார். ஓகேங்க. தேங்க்ஸ் சார். உங்க கேள்வியை கேளுங்க சார். சார் நான் வந்து டெய்லர் வேலை செய்யறேன். எனக்கு வந்து நான் வந்து கடன் விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபிப்பிராயத்தில் இருக்கிறேன். எனக்கு வந்து எந்த மாதிரியான நான் வந்து எனக்கு கடன் கிடைக்கும், தொழில் வந்து தொடங்கலான்னு இருக்கேன். இது கொஞ்சம் ஆலோசனை சொன்னீங்கன்னா பரவாயில்ல. இல்ல டெய்லரிங்கிறது ஜாப் ஒர்க். அது அதாவது நீங்க மற்றவங்க கிட்ட துணி கொடுப்பாங்க, நீங்க தைச்சு கொடுப்பீங்க. அதையே ஒரு இதை கொஞ்சம் முன்னேற்ற பாதையில் போகணுன்னாக்க ரெடிமேட் கார்மெண்ட் என்ற ஒன்று இதை பண்ணலாம். சரிங்க. ரெடிமேட் கார்மெண்ட்னா ஆயத்த ஆடைகள். நீங்களே வந்து இந்த மூலப்பொருட்களை வாங்கி ஒரு நிறைய அளவுகளில் வந்து என்ன டிமாண்ட் இருக்கோ அதை தயாரித்து அந்த குறிப்பிட்ட நீங்கள் விற்கலாம். இல்லைன்னா இந்த ரெடிமேட் கார்மெண்ட் மேனுஃபேக்சரர்ஸ் அந்த சேலர்ஸ் இருக்காங்க, அவங்களுடன் நீங்கள் தொடர்பு கொண்டு அவங்கள்ட்ட ஆர்டர் வாங்கி நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு நீங்கள் எத்தனை மிஷின் வச்சுருக்கீங்களா இல்லை நீங்கள் இனிமேல் தான் ஆரம்பிக்கணுமா? ஹலோ ஹலோ, நீங்க எத்தனை மிஷின் சார் வச்சிருக்கீங்க? இனிமே தான் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். ஏன்னா தொழில் நான் வந்து எனக்கு வந்து அனுபவம் இருக்கு. நான் ஒரு 20 வருஷமா செஞ்சுட்டு இருக்கேன். சரி. அவங்க ஆரம்பிக்கலாம் இப்பதான் இனிமே தான் ஆரம்பிக்க போறீங்க. நீங்க எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க? இல்ல எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க நீங்க? நான் வந்து நாமக்கல் மாவட்டம் சார். நாமக்கல் மாவட்டத்தில் எந்த பகுதி? நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டத்துக்கு சேருதுங்க சார். இது ராசிபுரமா? ராசிபுரம் வட்டம் சார். ராசிபுரத்தை சேர்ந்தவங்க. ஓகே. நாமக்கல் மாவட்டத்தில் மாவட்ட தொழில் மைய பொது மேலாளர் திரு ராஜு அவர்கள் இருக்காங்க. ராஜு மாவட்ட தொழில் மைய பொது மேலாளர் நாமக்கல் திரு ராஜுன்னு இருக்காரு. அவரை போய் பாருங்க. அங்க அதாவது பிஎம்இஜிபின்னு ஒரு ஸ்கீம் புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் வேலைவாய்ப்பு பெருக்க திட்டம்னு ஒன்று இருக்கு. அது மூலமா நீங்க அதுல மனு செய்து கேட்டுங்க. அதுல மனு செய்து அந்த அப்ளிகேஷனை வாங்கி அதை பூர்த்தி பண்ணி அதை கொடுங்க. அவங்க உங்களுக்கு நேர்முக காணல் அனுப்புவாங்க, இன்டர்வியூக்கு அனுப்புவாங்க.
அதில் போய் கலந்து கொண்டு நீங்கள் அதில் பெறலாம். எவ்வளோ அதுக்கு முன்னாடி அவங்களை திட்ட அறிக்கை தயார் பண்ணணும். திட்ட அறிக்கை தயார் பண்ணுறது விஷயமா நீங்கள் மாவட்ட தொழில் மேலாளரை அணுகி அவர்களுடைய ஆலோசனை பெறலாம். உங்களுக்கு எவ்வளோ மிஷின் வேணும், எவ்வளோ காஸ்ட் ஆகும், எவ்வளோ கடன் வேணும், உங்களுக்கு உங்களுடைய விளிம்பு தொகை நீங்கள் எவ்வளோ கொண்டு வரணும், உங்களுக்கு சப்சிடி எவ்வளோ அமௌண்ட்லாம் நீங்கள் அவங்க அவங்க சொல்லுவாங்க. அதை டிஸ்கஸ் பண்ணிடலாம். டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் தயார் நிலையில் போனீங்கன்னா நேர்காணலில் நீங்கள் வெற்றி கொண்டு நீங்கள் வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி சார். என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது சார்? ஸ்கீம்ஸ் வந்து இப்போ வந்து எம்எஸ்எம்இ பாலிசி 2008 நம்ம இதில் தமிழகத்தில் அறிவிச்சிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் அந்த மற்ற எந்த இதில் ஸ்டேட்லேயுமே இல்லாத ஒரு விஷயங்கள் எல்லாம் கலந்தாலோசனை செய்து அந்த இதை கொடுத்துருக்காங்க, பாலிசியை கொடுத்துருக்காங்க, திட்டத்தை கொடுத்துருக்காங்க. அந்த திட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் சப்சிடி மூலதன மானியம்னு ஒன்று இருக்குது. மூலதன மானியம்ங்கிறது குறுந்தொழில்கள் இந்த மாநிலத்தில் எந்த பகுதியில் தொடங்கினாலும் அதில் வந்து 15% மூலதன மானியம் இருக்கிறது. இது வந்து குறுந்தொழில்னால் உங்களுக்கு தெரியும், அந்த 25 லட்சத்துக்கு உள்ளாக எந்திரத்தின் தளவாடங்கள் மதிப்பீடு வந்து அது தொடங்கக்கூடிய ஒரு தொழில். இதை மாநிலத்தில் எங்கே வேணாலும் தொங்கலாம், 5% சப்சிடி. இது இல்லாமல் சிறு தொழில் என்பது 25 லட்சத்திற்கு மேல் 5 கோடிக்கு உள்ளாக எந்திரங்கள் தளவாடங்கள் மற்றும் அந்த மதிப்பீடு இருக்கும் பட்சத்தில் மாவட்டத்தில் இருக்கின்ற 385 வட்டாரங்களில் 216 வட்டாரங்களை பின்தங்கிய வட்டாரங்களாக அறிவித்திருக்கிறார்கள். அந்த வட்டாரங்களில் தொடங்கப்படும் தொழில்களுக்கு 15% மூலதன மானியம், வேட் சப்சிடி, எல்டிபிடி சப்சிடி, குறைந்த அழுத்த மின்மானி சலுகை போன்ற இதர சலுகைகள் எல்லாம் இருக்கிறது. நம்ம ஸ்கீம்ஸ் தொடர்ந்து பேசலாம் சார். ஹலோ, வணக்கம் பொதிகை. நமஸ்காரம் மேடம், நான் குணசேகரன் காஞ்சிபுரத்துல பேசுறேங்க. கேளுங்க குணசேகரன் உங்க கேள்விய. அதாவது மேடம் சார் பேசுறாங்களா? பேசுங்க சார். சார் கேட்டு பேசுங்க சொல்லுங்க. நமஸ்காரம் சார். நான் வந்து சார் ஒரு எங்கள்ட்ட ஃபண்ட் இருக்கு சார். சார் எங்கள்ட்ட ஃபண்ட் அதான் நிதி நிலைமை எங்கள்ட்ட நிறைய இருக்கு சார். எங்கள்ட்ட நாங்க ஒரு 3 பேர் பார்ட்னரா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஓகே நாங்க வந்து பப்ளிக் சர்வ் பண்றதோட யூனிவர்சிட்டி மாதிரி செய்யணும் சார். அதாவது டோட்டல் ஃப்ரீ. கவர்மெண்ட் எப்படி செய்யுங்க இப்போ? அதாவது மருத்துவம், இன்ஜினியரிங், அத்தனை எல்லாம். ஹலோ சார், உங்க வாய்ஸ் வந்து பிரேக் ஆகுது. நீங்க வந்து டிவி கிட்ட இருந்து பேசுறீங்க. சரி பேசுங்க சார். சார் அதாவதுங்க எங்கள்கிட்ட வந்து ஆக்சுவல் ஃபண்ட் இருக்கு சார். முறைப்படி எங்களோட வியாபாரம் பண்ணி பிசினஸ் பண்ணி நிறைய ஃபண்ட் பணம் இருக்கு சார் எங்கள்கிட்ட. ஓகே, நாங்க என்ன பிசினஸ் பண்ண நினைக்கிறோம், ஆக்சுவலி யூனிவர்சிட்டி கல்வித்துறை வந்து மக்களுக்கு கம்ப்ளீட்டா இலவசமா செய்யணும். மருத்துவமனை, மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாமே வச்சு நடத்தணும். ஓகே, அதுக்கு சரியான ப்ராப்பரா யாருக்கு சரியான ஆன்சர் கிடைக்க மாட்டேங்குது. ஆக்சுவலா வரி கட்டப்பட்ட முறைப்படியான பணம் எங்கள்கிட்ட இருக்கு, நிறைய இருக்கு எங்கள்கிட்ட பணம். ஓகே, 50 லட்சம் கோடி அப்படிங்கிறது எங்க பணம் இருக்கு. இல்ல, மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற ஒரு மனப்பாங்கு, அற்புதமான ஒரு எண்ணம், ஒரு மனநிலை உங்ககிட்ட இருக்கு. நாங்கள் வந்து சிறு தொழில்களை பற்றி தான் இப்போ பேசுகிறோம். சிறு தொழில்கள் மூலமாகவும் நீங்கள் உதவிகள் செய்யலாம். மக்களுக்கு நீங்கள் யாருக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு உதவி செய்யலாம். நீங்கள் காஞ்சிபுரத்தில் தான் இருக்கீங்க. ஹலோ மிஸ்டர் குணசேகரன். ஹலோ சார், நீங்கள் தொடர்ந்து பேசுங்க, அவங்க கேட்டுட்டு தான் இருப்பாங்க. ஓகே, இல்லை காஞ்சிபுரத்தில் வந்து மாவட்ட தொழில் மேயர் மிஸ்டர் என் இளங்கோவன் இருக்காங்க. அவங்ககிட்ட நீங்கள் போய் அணுகுனீங்கன்னா அவங்க வந்து எந்த தொழில் செய்யலாம், அவங்ககிட்ட அவங்க எவ்வளோ முதலீடு செய்ய முடியும் என்கிற அந்த திட்டத்தை அதற்கேற்றபடி அவங்க திட்டம் கொடுப்பாங்க. அதை அவர் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு மக்களுக்கு உதவுகின்ற ஒரு நிலை நல்லபடியாக செய்யலாம். ஹலோ, வணக்கம் பொதிகை. ஹலோ, வணக்கம். மார்னிங் மேடம். நான் சரஸ்வதி ஆதம்பாக்கத்துல இருந்து பேசுறேன் மேடம். கேளுங்க சரஸ்வதி உங்க கேள்விய. மேம் சார் கிட்ட கொஞ்சம் பேசணும் மேடம். சார் கிட்ட கேட்டுட்டு சொல்லுங்க மேடம். சொல்லுங்க சார். வணக்கம் சார். ஹலோ, சொல்லுங்க மேடம். ஹலோ, பேசுங்க மேடம், கேட்டுட்டு தான் இருக்காங்க சார். நான் ஏற்கனவே வந்து நான் ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன் சார். இந்த பேக்கிங் மெட்டீரியல் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன், கம்பெனிங்களுக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன் சார். அதோட பிளஸ் வந்து இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் கூட பண்றேன் சார். ஸ்டிக்கர்ஸ் ஓகே. ஸ்டிக்கர்ஸும் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு 5 இயர்ஸா நான் பண்ணிட்டு இருக்கேன் சார். நானு கம்பெனி எல்லாமே வந்து பப்ளிக் லிமிடெட் கம்பெனிங்களுக்கு தான் நான் பண்றேன் நானு. ஓகே. ஆனா எனக்கு வந்து நான் பேங்க்ல வந்து லோன் அப்ரோச் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஒரு 50,000 கொடுத்தாங்க. இது பிரைம் மினிஸ்டர் லோன் கொடுத்தாங்க சார். எகைன் வந்து இப்ப எனக்கு வந்து கொஞ்சம் நிறைய அமௌண்ட் வரும்போது நான் லோன் கேட்டா
எங்க பேங்க் மேனேஜர் வந்து இந்த மாதிரி எல்லாம் இப்ப வந்து நிறைய இது இருக்கு. பேங்க் மேனேஜர் ஹெல்ப் பண்றாரு சார். அவரோட பர்சனல்ல வந்து 30,000 கொடுக்குறாரு. பட் காஞ்சிபுரத்துல இருந்து என்ன சொல்றாங்கன்னா அப்படின்னா எந்த ரூல்ஸும் கிடையாது மேடம், ஏதாவது ப்ராப்பர்ட்டி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நான் என்னோட ஆர்டர் காப்பியை கையில வச்சுட்டு போய் கேட்டா கூட கொடுக்க மாட்டேன்றாங்களே, ஏன் சார்? அப்படியா? இல்ல உங்களுக்கு நடைமுறை மூலதனத்துக்கு பணம் தேவை இருக்கு இல்லைங்களா? ஆமா சார், ஆல்ரெடி ரன்னிங்ல இருக்கேன் சார். 5 வருஷமா நான் பேங்க்ல ரன்னிங்ல இருக்கு. நான் போயிட்டு தான் இருக்குது, கம்பெனி ரன்னிங்ல இருக்குது. ஓகே. ஆனா நான் கேட்கும்போது லோன் கேட்கும்போது நான் ஆர்டர் காப்பி 2 லட்சம் ரூபாய் ஆர்டர் காப்பி வச்சுட்டு கேட்கும்போது அவங்க லோன் கொடுக்க மாட்டேன் அப்படின்றாங்களே சார். இல்ல எந்த வங்கியில இது பண்றாங்க? ஐஓபி சார். ஐஓபியா? ஓகே. ஆமா காஞ்சிபுரம். நான் இங்க இருக்க ஆதம்பாக்கத்துல தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் சார். பட் காஞ்சிபுரத்துல கேட்டதுக்கு காஞ்சிபுரத்துல உள்ளவரும் அப்படின்னு சொல்றாரு சார். காஞ்சிபுரம் ஏரியால வருது. எனக்கு வந்து காஞ்சிபுரம் ஏரியா சார். மேடம் வந்து உங்களுக்கு ஒரு சொல்றேன் நானு. சொல்லுங்க சார். இல்ல காஞ்சிபுரம் பொது மேலாளர் திரு என் இளங்கோவன் இருக்காரு. என் இளங்கோவன். ஓகே சார். ஓகே சார். என் இளங்கோவன் அவர்களை நீங்க சந்திங்க. சரிங்க சார். இல்லன்னா அவங்கள போன்ல கூட தொடர்பு கொள்ளலாம் நீங்க. சரிங்க சார். அவங்கள போன்ல தொடர்பு கொண்டு உங்களுடைய குறைகளை சொல்லுங்க. சரிங்க. அவங்க மூலமாக நீங்க இந்த ஐஓபிலயும் பேச சொல்லலாம். ஐஓபி என்னோட ஐஓபில வந்து எனக்கும் வந்து மேனேஜருக்கும் வந்து நல்ல அண்டர்ஸ்டாண்டிங். என்னோட அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பாக்குறாரு, எனக்கு ஹெல்ப் பண்றாரு. பட் அவங்க அங்கிருந்து வந்து காஞ்சிபுரத்துல வந்து இப்ப நான் 2 lakhs லோன் கேட்கறேன்னா அங்கிருந்து தான் சார் எனக்கு அவங்க தான் சொல்லணும். அவங்க வந்து இல்ல அப்படிலாம் தர முடியாது அப்படின்றாங்களே சார். இல்ல நீங்க சொல்லலாம். நீங்க வந்து அதாவது நீங்க கோவமா பேசாம அவங்க ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல எப்பவுமே இந்த மாலையில தான், அந்த மாலையில் 3 மணிக்கு மேல அவங்க அந்த வங்கி பணியெல்லாம் முடிஞ்சு ஓய்வா இருக்கின்ற நேரத்துல சரியான மனநிலை இருக்கிற நேரத்தில் நீங்கள் அணுகுங்க. மாவட்ட தொழில் மைய பொது மேலாளர் என் இளங்கோவன் அவர்களை பாருங்கள், அவங்க மூலியமாக அப்ரோச் பண்ணுங்கள். ஏன்னா ஐஓபி தான் லீட் பேங்க், இந்த தமிழகத்தினுடைய முன்னோடி வங்கி. அது அவங்க உதவி செய்யலாம், மற்றவங்க யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. அதனால் அவங்க ஒரு நல்ல மனப்பாங்கில் தான் இருப்பாங்க. அவங்க மூலியமாக நாம் உதவி செய்ய ஏற்பாடு பண்ணலாம்.